சுகர் உலகத்திலே பொதுவான ஒன்று. ஒரு சுகர் ஏறாமல் இருக்கணும்னா ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாமல் இருக்கணும். பேசாமல் இருந்தாலே ஏறவே ஏறாது சார். நீங்கள் பேசி பாருங்க, ஒரு 50ஆவது ஏற்றிட்டு தான் போவான் நமக்கு. ஏன்னா உணவை விட உணர்வு மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்கிறேன். தானம் இருக்க சாதாரண கொடுக்கறது நல்லது தான். அது ஒரு மனநிறைவை எந்த மனிதனுக்கு உண்டாக்கி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பழைய நான் ஒரு கதை படித்தேன். ஒரு ராஜா அப்படியே நகர்வலம் வராரு. நகர்வலம் வரும்போது ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அந்த இடத்துல என்ன பண்ணார், இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லி ஒரு வெள்ளி காசை கொடுத்தாரு. வெள்ளி காசை என்ன பண்ண வாங்கும்போதே சாக்கடையில் விழுந்துடுது. உடனே அவன் என்ன பண்ணான், அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி அதை எடுக்கலான்னு போகும்போது மன்னர் தடுத்தாரு. போவாதப்பா, நான் தங்க காசே கொடுக்குறேன்னு தங்க காசை கொடுத்தாரு. அதை வாங்கிக்கிட்டவன் மறுபடியும் சாக்கடையில் தேடுறதுக்கு போனான். அட என்னடா இது, உனக்கு தங்க பொற்காசுகளை நிறைய தரேன், ஒரு மூட்டையை தரேன்னு ஒரு பொன் முடிப்பே கொடுத்தாரு. அதையும் வாங்கினோம். மறுபடியும் அவன் எண்ணம் போகலைங்க, அந்த வெள்ளி காசையே தேட போனான். இன்னும் இப்படி இருக்கிறானே, அதை தேடாதப்பா, சாக்கடையில் காலை வைக்காத, உடம்பு கெட்டு போயிடும், பாதி ராஜ்யத்தை உனக்கு எழுதி வைக்கிறேன்னாரு. உடனே அவன் கேட்டான், அந்த பாதி ராஜ்யம் எனக்கு எழுதி வைக்கிறீரே, அந்த பக்கம் இந்த சாக்கடை வருமா? ஏன்னா மனிதனுடைய மனம் இருக்கிறதே, தானத்தை பொறுத்த வரையிலே எப்பொழுதுமே மனம் என்பது பக்குவப்படாது. இன்னும் எவ்வளவுனாலும் கொடுன்னு தான் வரும். அதனால்தான் உலகத்திலே எது நிறைவை தரும்னா, கண் தானம் கொடு, உறுப்பு தானங்களை கொடு. உறுப்பு தானங்களிலே அதிகமாக இந்திய திருநாட்டில் 23% உறுப்பு தானம் செய்யக்கூடிய தேசிய உறுப்பு தான விருதினை தமிழ்நாடு அரசாங்கம் தான் தொடர்ந்து பெற்று வருகிறது தான் ஒரு உண்மையான செய்தி. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த உறுப்பு தானத்தை பண்றோம். உறுப்பு தானம் செய்யப்படுகிற போதுதான் ஒரு மனிதனுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது என்ற மன நிறைவு அவனுக்கு வருமானால், இதை செய்வதற்குத்தான் மிகப்பெரிய பக்குவம் வேணும்னா, அந்த பக்குவம் அது ஒரு தவத்தின் அடிப்படையான ஒரு உணர்வு. ஏன்னா தன்னை மறுபடியும் சொல்ற, தன்னை கடுப்ப மகாத்மா காந்தி தவம் செய்யலையா? காட்டிலேயே உட்காந்து தவம் பண்ணாரு நீங்க நினைக்கிற மாதிரி. மனக்கட்டுப்பாடே ஒரு தவம் தான். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அதுக்கெல்லாம் மாறிலாம் சூழ்நிலை கிடையாது, பரபரப்பான உலகத்தில் அதெல்லாம் கிடையாது, இருக்குதான் செய்யுது. பரபரப்பான உலகத்திலேயும் இன்றைக்கும் தவத்தை நேசிக்கிற ஞானிகள் சாதுக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு கூட ஒருத்தன் ஓடி போய், சாமி நான் ஒரு மன நிம்மதி வேணும், எனக்கு என்ன வேணும், என்ன செய்யணும்னா, தவறில்லாத இடத்துக்கு போடா, நம்ம நிம்மதி தானா வரும்னார். இன்னைக்கு அவனுக்கு பரபரப்பான உலகம்தான், கருவிகள் உலகம்தான், இல்லைன்னு சொல்லலை. எது தவம் தெரியுமா? வாழ்க்கையே சொல்றாங்கல்ல. ஒரு அம்மா சொல்லுது, நீங்க புருஷனா வந்தது எனக்கு பெரிய தவம் செஞ்ச புண்ணியங்க, நான் செஞ்ச தவம்னு சொல்றாங்க. இல்லை, ஒன்றும் இல்லை. அன்னைக்கு ஒரு அம்மா இலவு போட்டு சாதம் பரிமாறுது, சாதம் வச்சு சாம்பார் ஊற்றுது. ஒரு வாய் எடுத்து பிசைஞ்சு வாயை வச்சான். சாப்பிடும்போதே சொன்னான், அடியே செல்லம், நல்லா தான் இருக்குது. இந்த முரட்டுக்கால படத்தை தயார் பண்ணாரு, டைரக்ட் பண்ணாரு பாரதி ராஜா, என்ன அருமையான டைரக்ஷன் தெரியுமான்னார். யோ, தெரிஞ்சா பேசி, தெரியலாம் பேசாமல் ஒழுங்காக சாப்பிடு. முரட்டுக்கால படத்தை டைரக்ட் பண்ணது பாரதி ராஜா இல்லை, எஸ்பி முத்துராமன் தான் பண்ணார். தெரியாமல் பேசுகிற, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறடி செல்லம், இந்த சாம்பாரில் உப்பு போடணுன்றதை மட்டும் ஏண்டிமா மறந்தேன்னா. இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, உன்னை நான் புருஷனாக பெறதுக்கு நான் பண்ண தவமியா, அதுவும் பூர்வ ஜென்ம தவமியான்னு சொல்லுது. இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, பூர்வ ஜென்ம தவம்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? தவம் என்பது சார், என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்யறதே தவம் தான். நான் ஒழுக்கமாக இருந்து சுயக்கட்டுப்பாட்டை நான் மேற்கொள்ளுவதே தவத்தினுடையது தான். அதனால்தான் பார்த்தீங்கன்னா எல்லா தவம், ஒரு தனி மனிதனுடைய தவம் பிரபஞ்சத்தினுடைய நன்மை. ஒரு தனி மனிதனுடைய தவம் பிரபஞ்சத்தினுடைய நன்மை என்பதைத்தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்பதுதான் பைபிளினுடைய வசனம். அன்பே தவம் என்பதுதான், அன்பே தவமாகிறது என்பதுதான் மகாகவி பாரதி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனாலதான் செய்க தவம் செய்க தவம்னு சொல்றார். அப்ப அந்த தவத்திற்கு எது காரணம் என்றால் அன்பு. தானமும் தர்மமும் தவமும் வாய்க்க பெற்றால் தான் வாழ்க்கை முழுமை என்றால், தானம் அதுக்கு ஒரு செய்யறதுக்கு ஒரு பொருள் வேணும், தர்மம் அதுக்கு ஒரு இடம் வேணும், தானத்தையும் தர்மத்தையும் வழக்கமாக்கி கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய தவம் என்று மற்ற ஞானிகள் எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்கிற போது, மாண்புமை நீதி அரசர் அவர்களே, ஒரு வாழ்க்கையிலே ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு மற்ற தொழில்களை விட மருத்துவ தொழில் என்பது ஒரு உயிரை
இறைவன் படைக்கிறான், அந்த உயிரை மருத்துவர் காக்கிறார், பாதுகாக்கிறார். அது கடவுளுக்கு சமமான ஒரு செயல் என்பதை, அதை ஒரு தவ வாழ்க்கையிலே அவர் நின்றால்தான் ஒரு உலகத்திலே மற்ற உயிர்களை அவரால் நேசிக்க முடியும். அவருடைய துன்பங்களையும் தன் துன்பமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு மாற்று மருந்தை அவரால் முழுமையாக தர முடியும். மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்டதென்றால், வருகிற பேஷண்ட்டை கூட அந்த தவ உணவோடு அவர் பாதுகாத்தாதான் முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு வயசான அம்மாவுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணாங்க, இன்சுலின் கொஞ்சம் கூட ஒரு வேளை போட வேண்டியது இருக்குதுன்னாங்க. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துடுது. சார் என்ன சார், மருந்து போட்டு இதுவாகிடுச்சு, சாகிற வரைக்கும் போடணுமா அப்படின்னு கேட்டுது. டாக்டர் சொன்னார், வாழற வரைக்கும் போடுமான்னாரு. இப்போ பக்குவமான வார்த்தைகளை கூட கோபப்படாமல் குணமாக மாற்றி சொல்லக்கூடியது கூட மனக்கட்டுப்பாடு வேணும். அவரும் கோபப்பட்டான்னு வச்சுங்க, அங்க நடக்கிறதே வேறு. அதனால உணர்வுகளை அடக்கி, ஏன்னா சில சமயத்தில் உணர்ச்சி மேலிட்டு போச்சுன்னு உணர்வு கோபமா மாறிச்சுன்னு வச்சுங்களேன், வார்த்தைகள் தடுமாறும். இல்லை, ஆப்ரேஷனுக்கு பிறகு நான் எப்படி இருப்பேன் டாக்டர்னு ஒருத்தன் கேட்டான், நீ எப்படி இருப்ப அப்படின்னாரு. அவன் நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதனால அந்த உணர்வுகளை பக்குவப்படுத்துவது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, உயிர் காக்கும் செயலை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஒவ்வொருவருமே தவத்தில் சிறந்தவர்களாக இருந்தால்தான் அது சாத்தியமாகும் என்பதனால் செயற்கரிய செயல் என்பது தானம் கொடுத்து விடலாம், ஆனால் கொடுப்பதற்குரிய மனதை தருகிற தவம்தான் மிகப்பெரிய செயற்கரிய செயல் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.